தயவுசெய்து இந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் அவருக்கு தான் கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும். நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணுற ஒரு விஷயம் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு அவப்பேரை வாங்கி கொடுக்கும்னு தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவரே உங்களுக்கு அந்தளவுக்கு இடம் கொடுத்தா கூட நீங்கள் அந்த இடத்த இந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நீங்கள் செய்கிறது தமிழக மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு சமானம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம். அவருடைய திரைத்துறையை சார்ந்த நிறைய பேர் அவர்களுக்கு அறிமுகமாக இருக்கலாம். ஆனாலும் இனிமேல் அவர் திரைத்துறையை சார்ந்தவர் கிடையாது. முழுக்க முழுக்க தமிழக மக்களுக்காக இன்னைக்கு பாலிடிக்ஸில் நின்று பேசக்கூடிய ஒரு ஆள். அவரே இடம் கொடுத்தா கூட அவருடைய இந்த மாதிரி பொது விழாக்களில் நீங்கள் தலையிடுறது அப்படிங்கிறது நாகரிகமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் ராஜலக்ஷ்மி வெளியிட்ட அந்த ஒரு பதிவு தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கு. அவங்க சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை த்ரிஷா அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இப்போ விஜய் சாரோடைய நிறைய விழாக்களில் பார்க்க முடியுது. முக்கியமாக அவருடைய ஸ்வாரிங் செரமனிலேருந்து இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வரைக்குமே அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது நடிகர் அதாவது முதல்வர் விஜயை சுற்றி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தான் அவருடைய விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது பெரிய திருப்பத்தை சந்திச்சுது. அதில் ஒரு முக்கியமான விஷயம், ரீசெண்டாக அவங்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு புதிய ட்விட்டை போடுறாங்க நம்ம நடிகை த்ரிஷா. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வயசானா உங்களுக்கு அறிவு இருக்காதா, வெக்கக்கேடா இல்லையா, இந்த மாதிரி நாடகம் ஆடுறதுக்கு நீங்கள் எங்கேயாவது போய் பணம் சம்பாதிச்சு நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழியை தேடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அவங்க அந்த டைமில் நடிகை நயன்தாரா சொன்னாங்களா இல்லை சங்கீதா விஜய் சொன்னாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு குழப்பமாக இருந்தது. ஏன்னா நடிகை நயன்தாராவை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரொம்பவும் நெருக்கமான தோழி நயன்தாரா. ஏன்னா ஸ்வாரிங் செரமனிலேருந்தே நிறைய விஷயங்களில் நடிகை த்ரிஷாவுக்கு நயன்தாரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக நிறைய வெளிநாடு ட்ரிப்புகளையும் அவங்க கூட போயிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக சங்கீதா விஜய் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக நெட்டிசன்ஸ் இந்த விஷயத்தை குறித்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாகவே நிறைய பெரிய பெரிய திரைத்துறை சேர்ந்த கலைஞர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவமானமாக இல்லையா, ஏன்னா அவருக்கு நிறைய நண்பர்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பொதுவெளியில் மக்களுக்காக பேசுகிற ஒரு ஆளாக இன்றைக்கி சமூகத்தில் பொலிட்டீஷியனாக இன்றைக்கி நிற்கிறாரு. அப்பேற்பட்டவருக்கு கூட இருக்கிறது அம்மா, அப்பா, குழந்தைகள் மற்றும் மனைவி மட்டும்தான். இந்த ஸ்தானம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு மரியாதையை கொடுக்கும். அந்த இடத்துல வேறு எந்த விதமான பேச்சோ இல்லை தேவையில்லாத தொடர்போ அவங்களுக்கு ரொம்பவும் அவப்பேரை தேடி கொடுக்கும். அவரை நம்புறது லட்சக்கணக்கான மக்கள் ஓட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ உங்களுடைய அந்த அதிகப்படியான ப்ரெசன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவரை கேர் பண்ணுற வெல்விஷ் பண்ணுற அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் ஒரு பவுண்டரியை செட் பண்ணி அதுக்குள்ளே இருந்துக்கிட்டால் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் போல்டாகவே பாயிண்ட் பண்ணி நடிகை த்ரிஷாவை பேசியிருந்தாங்க. ஆனால் எதுக்குமே அசராத நடிகை த்ரிஷா அவங்களுடைய கெட் ரெடி வித் மீ இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக அதை ஷேர் பண்ணி பின்னாடி நர்முகிய மியூசிக் போட்டு அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக த்ரிஷா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பலரை குழப்பத்தில் ஆழ்த்திருக்கு. முக்கியமாக இந்த படம் இருவர் படத்துலேருந்து வருது. அதில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனுக்கு 2 மனைவிகள் இருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி த்ரிஷா போர்ட்ரே பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. சமீபத்தில் சூப்பர் சிங்கரை சேர்ந்த ராஜலட்சுமி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணாவை நம்பி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அவரை ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தமிழகத்துக்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் மேலே வேறு எந்த விதத்துலையுமே கெட்ட பேரை வந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் உங்களால் அவருக்கு அவப்பேர் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் தன்னால் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பே உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அவருடைய அந்த லைஃப் லைனுக்குள்ளே வராமல் இருக்கிறது அவருக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவரை நம்பி ஓட் பண்ண எங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான நபர் அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீங்கள் அதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இப்போ சமூகத்தில் ரொம்பவும் மரியாதைக்குரிய நபராக இருக்கிற அவரை கெட்ட பேரை உண்டாக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சிங்கரை சேர்ந்த ராஜலட்சுமி சொன்ன அந்த விஷயம் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு சென்சேஷனை ஏற்படுத்தியிருக்கு.